ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வேலை இருந்துச்சு. காலையில் வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு என்னோடய கணவர் வந்து நிறைய தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து தண்ணி வந்துருச்சுங்க. நான் அப்பயும் சொன்னேன் அவர்கிட்ட, தண்ணி கண்டிப்பாக இன்னும் 1 or 2 டேஸ்லேயே வந்துடும், அதிகமாக எடுக்காதீங்கன்னு சொன்னேன். அவர் கேட்கல. சரி, அவர் சொல்ல கேட்கல. சரி விட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தண்ணி வந்துருச்சு. ரொம்பவே அவர் தான் ஃபீல் பண்ணார். இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஊற்றணும், அதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னதான் வெளியில் யூஸ் பண்ண தண்ணி இருந்தாலும் உள்ளே குடிக்க வேணும்ல. சரி, குடிக்க தண்ணி வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் குடத்தெல்லாம் விளக்கி கழுவி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. சாப்பாடு செய்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாம்பிராணி புகை பிடிச்சாங்க. மாமனார் வந்து பாய் பிசிறு பொறுக்கிட்டு இருந்தார். இந்த பாய் வந்து நம்மக்கிட்ட ஓட்டுற பாய் இல்லைங்க, வெளியில் வாங்கிட்டு வர்றது. இது நம்மக்கிட்ட வந்து கோர பாய் இந்த மாதிரி தான் இருக்குது. அவர்கிட்ட எல்லா வகையான பாயும் இருக்கும். ஏன்னா அவரோட கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அதை பொறுத்து அவர் வந்து பாய் நிறையவே வச்சுருப்பாருங்க. கடைக்கும் தறிக்கொட்டாய்க்கும் அத்தை சாம்பிராணி புகை பிடிச்சாங்க.